Hi viewers, நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல நார்மல் ஆப்ஜெக்ட்டை எப்படி பாலிகான் ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோல உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ரைட் சைடுல ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டேஷன்ல இருக்கிற பாக்ஸை ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணனா அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லென்த்து வித்து ஹைட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லென்த் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அது வியூ ஆகிறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்க. அதில் கன்வெர்ட் டு அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எடிட்டபிள், மெஸ், பாலி, பேட்ச், நர்வ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா பாலிகான் பற்றி பார்க்கலாம். பாலிகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எடிட்டபிள் பாலியாக கன்வெர்ட் ஆகும். இந்த டூல்ஸை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மாடல் பண்ணும்போது இந்த டூல்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகுங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 டூலுக்குமே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. 1 2 3 4 5ன்னு சொல்லுவாங்க. இதில் 1 பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ், 2 பார்த்தீங்கன்னா எட்ஜு, 3 வந்து பார்டரு, 4 பார்த்தீங்கன்னா பாலிகான் சொல்லுவாங்க, 5th வந்து எலிமெண்ட்டு. இது இல்லாமல் எடிட்டபிள் பாலிங்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே வந்து லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வெட்டெக்ஸ்னா டாட்டை தான் வந்து வெட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற எல்லா வெட்டெக்ஸுமே வந்து வியூ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த வெட்டெக்ஸ் எடிட் பண்ணுமோ அந்த வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எட்ஜுனா என்னென்னா 2 வெட்டெக்ஸ் ஜாயிண்ட் ஆனால் ஒரு லைன் வரும். அந்த லைனை தான் வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். இதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதையும் ஃபர்தராக பார்ப்போம். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதில் வந்து பார்டர் இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட பார்டர் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகான்னா என்னன்னா ஒரு வெட்டெக்ஸ் டிராயிங் பண்ணுறீங்கன்னா அந்த வெட்டெக்ஸ் டிராயிங் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே பாயிண்ட்ல முடிக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாலிகானு. கண்டினியூஸாக பாலிகானு வெட்டெக்ஸ் எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹோல் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த 4 டூலுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த டூல்ஸோட ஒவ்வொரு வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கியூபை பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ வெட்டெக்ஸ் கீழே இருக்கு பாருங்க, க்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா அடுத்தடுத்த வெட்டெக்ஸ் அதோட ஜாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வெட்டெக்ஸை பார்த்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ண வெட்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்செலக்ட் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னா நிறைய வெட்டெக்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ண வெட்டெக்ஸை ட்ராக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ராக் பண்ணும்போது அதுவே பார்த்தீங்கன்னா உனியர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. சாஃப்ட் செலெக்ஷனில் யூஸ் சாஃப்ட் செலெக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பல வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா அதில் இருக்கிற ஓவரால் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் செலெக்ஷனாக வரும். இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுங்க. இப்போ அந்த இடம் ஷார்ப்பாக மூவ் ஆகாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. சில மாடலிங் பண்ணும்போது சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அது ஃபர்தராக நீங்கள் மாடல் பண்ண எந்த இடத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் சாஃப்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எடிட் வெட்டெக்ஸ்னு ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதில் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தனவே அந்த வெட்டெக்ஸோட கனெக்ட் ஆன எல்லா எட்ஜையுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருச்சு. இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெரிய மாடல் பண்ணும்போது அன்வான்டா இருக்கிற வெட்டெக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டெக்ஸை வந்து உடைக்கிறது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஒரு வெட்டெக்ஸை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பிரேக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இது பிரேக்குங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டோட்டலாக அந்த வெட்டெக்ஸோட ஜாயின் பண்ண எட்ஜ் எல்லாமே வந்து பிரேக் ஆயிருச்சு. எல்லாமே தனித்தனி வெட்டெக்ஸாக கன்வெர்ட் ஆயிருச்சு.
அந்த வெர்டெக்ஸ் ஒரு வெர்டெக்ஸில் 4 எட்ஜ் இருக்குது. அந்த 4 எட்ஜுமே பார்த்தீங்கன்னா 4 வெர்டெக்ஸாக கன்வெர்ட் ஆகி பிரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வெல்டு செலக்ட் பண்ணிட்டு பிரேக் ஆன 2 வெர்டெக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆன வெர்டெக்ஸுக்கு மட்டும்தான் வந்து டார்கெட் வெல்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேம்பர் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த வேல்யூ எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடில் இருக்க வேல்யூ எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. வெர்டெக்ஸ் எக்ஸ்ட்ரூடெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்கிற ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மாடல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டூல்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டூல். இந்த கட்டூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலில் எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டூலுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் டூல் இருக்குது, அப்புறம் வந்து குயிக் ஸ்லைஸ் இருக்குது. அதை வந்து ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ எனக்கு இந்த பாலிகானில் வந்து உனியர் எட்ஜ் வேணும், ஃபேஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. அதனால 2 வெர்டெக்ஸுக்கு மேலே நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா இந்த கட்டூல் வந்து யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்கு, இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா, நம்ம செக்மெண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற செக்மெண்ட் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து எடிட் டூல் பார்த்தீங்கன்னா எட்ஜ். அதுக்கு ஒரு பாக்ஸ் காப்பி பண்ணி வச்சிடறேன். எட்ஜ் பார்த்தீங்கன்னா 2 வெர்டெக்ஸ் சேர்ந்தது எட்ஜ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு க்ரோ கொடுத்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற எல்லா எட்ஜுமே வந்து செலக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு செலக்ட் பண்ணீங்கன்னா ரிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுக்கு ஸ்விங் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லூப் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக செலக்ட் ஆகும். இதுக்கு ஷார்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ், ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜ் செலக்ட் பண்ணி லூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உனியர் ஆப்ஷன் இருக்கு, டிட்டாச்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கட் ஆயிரும். இப்போ டிட்டாச் பண்ணனால அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கட் ஆயிருக்கு. அதை ட்ராக் பண்ணி மேலே வச்சிடறேன். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்பர். இப்போ இந்த சாம்பருக்கு வெக்டார் சாம்பருக்கு வித்தியாசம் இருக்குது, அது நல்லா பாருங்க. ஏன்னா சாம்பர் இங்கேயும் பார்ப்பீங்க, வெர்டெக்ஸ்லையும் பார்ப்பீங்க, எட்ஜ்லையும் பார்ப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுமே ஒவ்வொரு டூலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதில் செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியில் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட். இந்த 2 எட்ஜுக்கு இடையில எனக்கு நிறைய லைன்ஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிரிட்ஜுங்கிற ஆப்ஷனு. பிரிட்ஜுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 2 எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிட்ஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அது ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும். இதுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ செக்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூவெல்லாம் நிறையா யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஆப்ஜெக்ட்ல பார்டர் செலக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹோலா கட் பண்ண ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் பார்டர் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த பார்டர் டூல் வச்சு நல்ல நல்ல மாடல் எல்லாம் நிறையா பண்ணலாம். ஃபர்தர் கிளாஸில் உங்களுக்கு இந்த பார்டர் வந்து யூஸ் ஆகும். இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரூடில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ Z டைரக்ஷனில் மேலே மூவ் பண்ணுறேன். பார்டர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறது ஃபுல்லாக பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு டூலோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் பேசிக்காக இதுகளை தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளுக்கு மாடலிங் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாலிகானு. உங்களுக்கு மல்டி பாலிகான் செலக்ட் பண்ணுறங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலிகான்லேயும் வந்து க்ரோ, சிங்க் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டி பாலிகான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா க்ரோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணோம்னா பாலிகான் டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வெட்டெக்ஸ், எட்ஜும் கூட அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால பாலிகான் டூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு மாடலை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெவல். எக்ஸ்ட்ரூடில் ஒரு பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா மைனஸ் ப்ளஸில் மூவ் மட்டும்தான் ஆகும், அது வந்து ஸ்ட்ரிங் ஆகாது. அதுவே பெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். பெவலோட வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம மாடல் பண்ணும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த பேராமீட்டர்ஸ் தேவைப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன்று பிரிட்ஜ். பிரிட்ஜுனாலே பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் செலக்ட் பண்ணால் பிரிட்ஜ் கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாலிகானை செலக்ட் பண்ணால் பிரிட்ஜ் கிரியேட் ஆகும். இதோட வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற மாடலுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த பிரிட்ஜ் யூஸ் ஆகுமான்ட்டுலாம் கிடையாது. இப்போ 2 தனித்தனி ஆப்ஜெக்டை வந்து நான் ஒரே ஆப்ஜெக்டாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ பாருங்க 2 கியூபுமே வேற வேற கியூப் தான். இப்போ அட்டாச்சுங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ 2 ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பாலிகானையும் இதில் இருக்கிற பாலிகானையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிரிட்ஜுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டூல். உங்களுக்கு எந்த இடத்துல கட்டூல் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு. நீங்கள் கிரியேட் பண்ணுற மாடலுக்கு ஏற்ற மாதிரி த்ரெஷோல்டு கொடுத்துருக்கேங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மெஸ்ஸு. இதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கன்வெர்ட் டு எடிட்டபிள் மெஸ்ஸுன்னு கொடுத்துட்றேன். இதுலேயும் பாருங்கள் பாலிகானில் இருந்த மாதிரியே 5 ஆப்ஷன் இருக்கும். இதுக்கும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான். இதுலேயும் சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா பேராமீட்டர்ஸையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் மெஸ்ஸில் இருக்கிற பேராமீட்டர்ஸும் பாலிகானில் இருக்கிற பேராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் அதில் ஒரு வெர்டெக்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிங்கனாலே அது ஒரு 4 எட்ஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஆனால் இதில் ஒரு வெர்டெக்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எடிட்டபிள் பாலி பார்த்தீங்கன்னா 4 எட்ஜு சேர்ந்துச்சுன்னா ஒரு பாலிகானாக கன்வெர்ட் ஆகும். மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பாலிகான் சேர்ந்தா தான் ஒரு எட்ஜாக இருக்கும். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது ஒரு மெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற மாதிரி பிரீஃபாவெல்லாம் இருக்காது. இந்த கண்ட்ரோல் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எடிட்டபிள் மெஸ்ஸுக்கும் எடிட்டபிள் பாலிக்கு இருக்கிற வித்தியாசம் வரும். நம்ம மோஸ்ட்லி மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் பாலியில் தான் பண்ணுவோம். இதுலேயே பாலியை செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிரும். பேசிக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.